ட்ரை பண்ணலாமா? இன்றைக்கி ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 3/4 கிலோ சிக்கனில் 3 ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1.5 ஸ்பூன் போல் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் போல் ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் வேணால் வீட்டு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இதில் ஃபுல்லாக காஷ்மீரி மிளகாத்தூள் தான் சேர்த்தாங்க, ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர். அவங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் நிறைய சேர்த்தாங்க, பட் நம்ம அதான அளவுக்கு சேர்த்தா நல்லா இருக்காதுன்றதுக்காக கம்மியாக சேர்த்துட்டேன். லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துக்கிறேன், வாசனை நல்லா இருக்குன்றதுக்காக. அது ஒரு பக்கம் ஊறட்டும். இப்போது 2 தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. இப்போ ஒரு கடாயில் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணது இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி 2 சேர்த்தா போதும், பிகாஸ் நம்ம தயிர் சேர்த்துருக்கோன்றனால அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் தேவையில்லை, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்த இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு இது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக அவங்க செஞ்சதில் தண்ணி எதுவும் சேர்க்கல, அந்த சிக்கனோட தண்ணியிலே தான் வேக வச்சுருந்தாங்க. நல்லா திக் கிரேவியாக இருந்தது. பட் நம்ம ஆளுங்க அப்படி இல்லை இல்லையா, தண்ணியாக வேணுன்றதுனால நான் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்து குக் பண்ணிக்கிறேன். சைட்லேயே ஒரு 10 பாதாம் 5 முந்திரியை பாலில் ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இதை கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாதாம் பேஸ்ட் நம்மளுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி ஆட் பண்ணும், ஸோ அதோட டேஸ்ட் இன்னும் ரிச்சாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் காரம் பத்தலைன்றனால இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பரை தூவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி. நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு தண்ணியாக வேணான்னா தண்ணியே சேர்க்காம குக் பண்ணி எடுத்துக்கோ. அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி. இது இட்லி தோசையோட சப்பாத்தி நானுக்கு செம்மையாக இருக்கும். என்னடா அவங்க செஞ்சது எல்லோ கலரில் இருக்குது, நம்ம செஞ்சது ரெட் கலரில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. அவங்க மஞ்சள் தூள் மட்டுமே 1 ஸ்பூன் சேர்த்தாங்க, நான் அந்தளவுக்கு சேர்க்கல.